ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை போண்டா. இங்கே பாருங்கள், எல்லா விதமான கீரையும் போட்டிருக்குறோம். இதனோட சீக்ரெட் வந்து இந்த பிசைகிறதுல தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியே எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா இந்த கீரை, மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசையணுங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிடவே கூடாது. நல்லா பிசையணும் மாவு எல்லாம். அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி பாருங்கள் தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். டபக்குன்னு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முதல்ல இதையே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மறுபடியும் தேவைப்பட்டால் தான் தண்ணி ஊற்றணும். எடுத்தோன்னு தண்ணி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அதனால தான் ஒரு சிலர் செய்வாங்க, என்னடா நாம் மட்டும் கீரை போண்டா பண்ணால் நல்லா இருக்க மாட்டேங்குது, கடையில் வாங்குறது நல்லா இருக்குதுன்னு நினைப்பீங்க. நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லா வருங்க. இந்த ராகி பக்கோடா மாதிரியே தான் இந்த கீரை போண்டாவுக்கும் நம்ம பிசையிறது நம்ம கைப்பக்குவம் தாங்க மேட்ரு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு தண்ணியே ஊற்றாமல் பிசைக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். இதுதாங்க கீரை போண்டாவோட சீக்ரெட் ரெசிபி. இது எங்கள் அம்மா ரொம்ப நல்லா அவங்களுக்கு கைப்பக்குவங்க, ரொம்ப சூப்பராக செய்வாங்க. இது மாதிரி ஒரு கீரை போண்டா நான் கடையில் கூட சாப்பிட்டது கிடையாது. இதை பாருங்கள், இப்போ செக் பண்ணிக்கிறாங்க. இப்படி உருட்டி போட்டால் இப்படி வருமானு. இந்த பதம் தாங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப தண்ணி குடிக்கும். கீரை, வெங்காயம் எல்லாமே தண்ணி குடிக்கிற ஐட்டம், எண்ணெய் குடிக்கிற ஐட்டம். அதனால் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு இப்போ இந்த பக்கத்தில் புருட்டினா நல்லா உருட்டி வர ஸ்டேஜில் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.